எனக்கு 12, 13 வயசு இருக்கும்போது இன்டர்நெட் அப்படிங்கிறது புதுசாக வந்த படத்தை தேட்டரில் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அது டவுன்லோட் பண்ணி தேவைப்படுறவங்க பார்த்துப்பாங்க. அவங்ககிட்ட இன்டர்நெட் இருந்தாலோ இல்லை டேட்டா அதிகமாக இருந்தாலோ அதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அது வந்து ரொம்பவே ரேர். அப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே ரேர். ஏன்னா அப்போ வந்து சீரீஸ் வந்து அதிகமாக செல் ஆகிட்டு இருந்தது. அதாவது 30 சீரீஸ். எனக்கு அது மூலியமாக தான் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிய வந்தது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்டர்நெட். என்கிட்ட அப்போது ஈவன் மொபைல் இல்லைனாலுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்துச்சு. அது வந்து நோக்கியா C2 அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா 2011, 2012 அதில் நடக்குது அந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ 3Gங்கிறது ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. 2G தான் ரொம்ப வைடாக எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் அதோட ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். 12 KB, 15 KB, 20 KB ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சாதனை அப்போது. ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். 20 KB, 18 KB. ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டுங்கிறது இருக்கும். முதல் நாள் நைட்டு போட்டால் அடுத்த நாள் காலைல ஒரு படத்தை ஏற்றிடலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இருந்தது அப்போது. ஸோ அந்த டயத்தில் எங்கள் சித்தப்பா வந்து ஒரு மொபைல் வாங்குகிறாங்க. அது வந்து சாம்சங் பாக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் 3G சப்போர்ட் பண்ணும். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் ஊரில் 3G கிடையாது. அப்போது 2G தான். ஸோ அந்த மொபைலில் வந்து அது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ அதில் இருந்த ஒரு ஆப்ஸ் தான் வந்து யூடியூப். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு யூடியூப் வந்து பரிச்சயமாகுது. அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்த வீடியோ கூட எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அது போக்கிரி படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன்ஸில் ஒரு போர்ஷன். ஆனால் அது வந்து தமிழில் வேறு மாதிரி டப் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான டப்பிங் வீடியோ. ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக பஃபர் ஆகும். பஃபரிங் மட்டுமே கிட்டத்தட்ட 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். பஃபர் ஆகும், திருப்பியும் வீடியோ ப்ளே ஆகும், திருப்பியும் பஃபர் ஆகும், திருப்பியும் வீடியோ ப்ளே ஆகும். ஏன்னா வந்து அப்போ வந்து 2G நெட்வொர்க் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. கிட்டத்தட்ட 15லேருந்து 20 KB மட்டும்தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து 240, 180 ஆர் 240 அந்த கிளாரிட்டியில் தான் ப்ளே ஆகும். பட் இருந்தாலுமே அதுக்கே கடந்து திணறும் அது. பஃபரிங் அப்படிங்கிற வேலை வந்து இப்போ யாருமே பயன்படுத்துகிறது கிடையாது. நிறைய பேருக்கு இப்போ மறந்துருப்பாங்க. ஏன்னா அது ஆரம்ப கட்டத்தில் யூடியூப்பில் வந்து அந்த வேர்டு தான் அதிகமாக ஷோ ஆகும். லோடிங் ஆனிச்சுன்னா பஃபரிங் அப்படின்னு வரும். அப்படி ஒரு வீடியோ வந்து ஆன்லைனில் ப்ளே ஆகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வரையும் வந்து ஒரு மொபைலில் நீ நெட் கார்டு போட்டு டவுன்லோட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து டிவிலையோ இல்லை மற்ற டிவிடி பிளேயர்லேயோ வந்து பார்க்க முடியும். எனக்கு அதனால் வந்து அந்த டயத்தில் வந்து யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு நெட்டு மட்டும் இருந்தால் போதும். அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அப்படியே ஒரு வருஷம் கழித்து 2013 மே மாதம் என்னோடய ஸ்கூல் ஹாலிடேஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன். அது சோனி எரிக்சன் G502. அது வந்து ஒரு 3G டிவைஸ். அது நான் செகண்ட் ஹேண்டுக்கு 1100க்கு வாங்கினேன். அந்த நேரத்தில் ஆனால் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து 3Gங்கிறது ஓரளவுக்கு டவர் கிடச்சிது. அப்போது ஃபஸ்ட்டு நான் சிம் வாங்கினது ஏர்செல். அப்போது 3G வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுச்சு ஓரளவுக்கு கவரேஜ். அப்போது ஏர்செல்லில் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. அதாவது 14 ரூபா நீங்கள் கார்டு வாங்கி அதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டாப்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து 1 GB நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஆனால் 1 GBக்கு அப்புறமும் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும். அதில் வந்து யூடியூப் பார்க்குறது அது 3G சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் எங்கள் ஊருக்கு 3G கவரேஜ் கொஞ்சம் இருந்ததுனாலையும் பஃபர் வந்து அவ்வளோவா ஆகாது. ஓரளவுக்கு நல்லாவே வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஆனால் அடுத்த 2-3 மாதத்துலேயே அந்த மொபைல் வந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2014 தான் அப்பா மொபைல் வாங்கி தராங்க. லெனோவோ A316i ஆண்ட்ராய்டு தான், 4.2 ஜெலிபீன். அப்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சோனி எரிக்சனில் யூஸ் பண்ணப்பெல்லாம் வந்து இமெயில் அக்கௌண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக யூடியூப்னு டைப் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய் பார்க்குறது. வெப்சைட்டாக ஆப் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் மெயில் ஐடி இல்லாமல் தான் வந்து அப்போது பார்த்தது. இப்போது இருக்க மாரி அப்போது வந்து ஆல்கிரிதம்ஸ் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஆட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எடுத்தோடனே ஆட்ஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். எடுத்தோடனே வீடியோ ப்ளே ஆகிடும். மிட்டில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஆட் வரும். அதுவும் ஸ்கிப் பண்ணுற ஆடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் ஸ்கிப்பபிள் ஆடுங்கிறது அப்போது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு ராவான யூடியூப் இருந்தது அப்போது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் டிவியில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போது வந்து யூடியூப் இவ்வளோ பெருசாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரியாது.
என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வீடியோ பார்க்குற பிளாட்ஃபார்ம். வீடியோ போட்டால் அமௌண்ட் வரும், அவ்வளோதான் எனக்கு அப்போ தெரியும். இப்போது வந்து பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஒரு ஆசையும் இல்லை. இன்டர்நெட்டுமே ஓரளவுக்கு தான் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக எடுத்து அந்த மொபைல்லேயே எடிட் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய மொபைல் கிடையாது. அது திணறும் கொஞ்சம் டாஸ்க் ஓப்பன் பண்ணாலே. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து யூடியூப் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இப்போது டிக்டாக்காகவும் இன்ஸ்டாகிராமாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. தெரில, பார்ப்போம் என்னென்னு.